சங்கீதம் 34 1-10 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34 சொல்லியிருக்கிறபடி தாவீதைப் போல நாம் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து பாடுவது நம் மனமகிழ்ச்சியாயிருக்கும். அவர் எப்பொழுதும் பாடிக்கொண்டிருந்தார், எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து கொண்டிருந்தார். அதை போல நாம் அவரை துதித்து பாடி மகிழ்கிற பொழுது அந்த உன்னதத்தின் பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தாவீது துதித்தபடியினாலே, ஆண்டவரை ஸ்தோத்தரித்தபடியினாலே அவர் கோலியாத்தை ஜெயித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. எப்பொழுதும் உயர்த்தி கொண்டே இருந்த தாவீதைப் போல கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதை போல தாவீதைப் போல நாம் அவரை எப்பொழுதும் நமக்கு முன்பதாக வைத்து அவர் வழியிலே நாம் நடக்கிற பொழுது எல்லா விதத்திலும் அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா நேரத்திலும் இக்கட்டு காலத்திலும் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுத்தார். வழியில்லாத இடத்திலே வழியை அவர் உருவாக்கி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்தில் ஆகாரத்தை கொடுத்து அவர்களை போஷித்ததை நாம் பார்க்கிறோம். அந்த உன்னத தெய்வனை நாம் நோக்கி பார்த்து நாமும் என்றென்றும் ஜெயமுள்ளவர்களாய் வாழுவோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.